Hello friends, welcome to NEET Biology lecture series in Tamil. இந்த வீடியோவில் முதல்ல கிளாஸ் 12th இருக்கிற பயாலஜி லெசன்ஸை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தி ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் ரீப்ரொடக்ஷன். இந்த யூனிட் 1 ரீப்ரொடக்ஷனில் 4 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ், உயிரினங்களின் இனப்பெருக்கம். வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? இனப்பெருக்கம் என்றால் என்ன? Reproduction is the fundamental features of all living organisms. எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு அடிப்படையான தேவை இனப்பெருக்கம் என்பதுதான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஒரு பேசிக்கான வேலையை தான் செஞ்சுட்டு வருது. அதுதான் ரீப்ரொடக்ஷன். இட் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன்ஸ். இனப்பெருக்கம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான முறை. ஒரு உயிரினம் தன் குழந்தைகளையோ அல்லது தன்னை போன்ற ஒரு உயிரினத்தையோ அல்லது தன்னை போன்ற ஒரு சங்கதிகளை உருவாக்குவது தான் ரீப்ரொடக்ஷன், அதாவது இனப்பெருக்கம் அப்படிங்கிறது. அடுத்தது தி யங் ஒன் க்ரோ அண்ட் மெச்சூர் டு ரிப்பீட் தி ப்ராசஸ். அந்த யங் ஒன் வளர்ந்து திரும்ப அதே தொடர்ச்சி முறையை கண்டினியூ பண்ணும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் அ சைக்கிள் ஆஃப் பர்த், க்ரோத் அண்ட் டெத் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பர்த் அப்படின்னா பிறப்பது, க்ரோத்னா வளர்வது, டெத்துனா இறப்பது. எல்லா உயிரினங்களும் இந்த பர்த், க்ரோத் அண்ட் டெத் அப்படிங்கிற ஒரு சைக்கிளில் தான் வாழ்ந்துட்டு வருது. அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு ஹென்னோட லைஃப் சைக்கிளை நம்ம இங்கே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு அடல்ட்டு ஹென் அது முட்டையிடுது, அதிலிருந்து எம்ப்ரையோ கரு உருவாகுது, அப்புறம் சிக் அதிலிருந்து வெடித்து வெளியே வருது, அதுக்கப்புறம் அது திரும்ப அடல்ட்டாக மாறி அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுது. இதுதான் ஒரு ஹென்னோட லைஃப் சைக்கிளாக இருக்கும். இதே மாதிரி எல்லா ஆர்கானிசத்துக்கும் ஒவ்வொரு லைஃப் சைக்கிள் இருக்குது. ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷனுக்கு மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும், ஆனால் அதுக்கு உண்டான மீனிங் என்ன? ரீப்ரொடக்ஷன். ரீ அப்படின்னா ரிப்பீட்னு அர்த்தம். ப்ரொடக்ஷன் அப்படின்னா ப்ரொடியூசிங் தி சேம். இப்போது ரிப்பீட்னா தெரியும், எகெயின் அண்ட் எகெயின், அதாவது மறுபடியும் மறுபடியும். ப்ரொடக்ஷன் அப்படின்னா உற்பத்தி செய்கிறது. ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசிங் தி சேம். ஒரு ஆர்கானிசம் தன்னை போலவே மற்றொரு ஆர்கானிசத்தை உற்பத்தி செய்கிறது தான் நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங். இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி எழலாம். அதாவது why organisms should reproduce, why there is a reproduction. எதற்காக உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்கிறது? ஏன்னா இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா ஆர்கானிசம்ஸ் ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக வந்துட்டே இருக்க முடியாது. ஸோ ரீப்ரொடக்ஷன் ரிசல்ட்ஸ் இன் கண்டினியூஷேஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். நடுவில் இந்த சைக்கிள் பிரேக் ஆகிடுச்சு, இந்த செயின் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பரம்பரையே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துச்சுன்னா ஒரு ஸ்பீஷஸே இல்லாமல் போயிடும். ஸோ எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு அடிப்படையான தேவை ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் இன்ட்ரடியூசஸ் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் இன் ஆர்கானிசம்ஸ். அதாவது ஜெனட்டிக் வேரியேஷன்னா என்னென்னா மரபியல் வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனால தான் ஜெனட்டிக் வேரியேஷன் ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் காணப்படுது. ஸோ சின்ன சின்ன ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் எதற்கு தேவைன்னா இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அடாப்டேஷன். அதாவது ஒரு சூழ்நிலையை நம்ம அடாப்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு, இல்லைனா எவால்யூஷன் பரிணாம வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரீப்ரொடக்ஷன் அப்புறம் ஜெனட்டிக் வேரியேஷன் அப்படிங்கிறது. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா, எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது விச் ஆர்கானிசம் வில் ரீப்ரொடியூஸ். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ், அது என்னென்னா சிங்கிள் செல்லுடாக இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், வைரஸஸ், ஆல்கே, இந்த மாதிரி சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் எல்லாமே ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஹையர் செல்லுலார் ஆர்கானிசமும் ரீப்ரொடியூஸ் பண்ணும். அது என்னென்னா பிளான்ட்ஸ், எல்லா வகையான தாவரங்களும் ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி எல்லா விதமான மிருகங்களும் ரீப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களும் இனப்பெருக்கம் செய்வாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் இனப்பெருக்கம் செய்யும்.
Every living organism on this earth have the capability to reproduce. இங்கே நாம் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், அதாவது லைஃப் ஸ்பேன். லைஃப் ஸ்பேன் அப்படின்னா தமிழில் ஆயுட்காலம்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் லைஃப் ஸ்பேன்? ஹியர் எவ்ரி ஆர்கானிசம் கேன் லிவ் ஒன்லி ஃபார் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். எல்லா உயிரினங்களுமே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் உயிர் வாழும். அந்த வாழ்நாளை தான் நம்ம லைஃப் ஸ்பேன்னு சொல்கிறோம். டெஃபனிஷன் ஆஃப் லைஃப் ஸ்பேன் அப்படின்னா தி பீரியட் ஃப்ரம் பர்த் டு தி நேச்சுரல் டெத் ஆஃப் அன் ஆர்கானிசம். அதாவது ஒரு உயிரினம் பிறந்ததில் இருந்து இயற்கையாக மரணிக்கும் வரை உள்ள நாட்களை தான் நம்ம லைஃப் ஸ்பேன்னு சொல்கிறோம். அதாவது அதில் கில் பண்ணுறதோ ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறதோ அதெல்லாம் நேச்சுரல் டெத்தில் வராது. நேச்சுரல் டெத் அப்படின்னா வயது முதிர்ந்து இறப்பது தான் நேச்சுரல் டெத் அப்படிங்கிறது. அந்த பீரியடை தான் நம்ம லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை பாருங்கள். இது ஒரு ஹியூமன் பீயிங் மேலோட லைஃப் ஸ்பேன். ஃபஸ்ட்டு குழந்தையாக பிறக்கிறான், அப்புறம் ஒரு பாயாக மாறுறான், அப்புறம் ஒரு டீனேஜ் பாய், அப்புறம் அடல்ட், அப்புறம் மேன், அதுக்கப்புறம் ஒரு வயது முதிர்ந்த தாத்தா ஆகிடுறாங்க. இதுதான் ஒரு ஹியூமன் பீயிங்கோட லைஃப் ஸ்பேன்னு சொல்லலாம். ஹியூமன் பீயிங் நார்மலாக 70 to 90 இயர்ஸ் வரை உயிர் வாழ்வாங்க நேச்சுரலாக. இப்போ நம்ம லைனாக சில ஆர்கானிசத்தோட லைஃப் ஸ்பேன் பார்ப்போம். ஒரு எலஃபண்ட் எடுத்துக்கிட்டால் 60 to 90 இயர்ஸ் வரைக்கும் உயிர் வாழுமா. அண்ட் ஹார்ஸ் 25 to 30 இயர்ஸ், கவ் 25 to 30 இயர்ஸ், டாக்ஸ் 20 to 30 இயர்ஸ், பட்டர்ஃப்ளை 1 to 2 வீக்ஸ், ஃப்ரூட் ஃப்ளை 40 to 50 டேஸ், ரைஸ் பிளான்ட் 3 to 4 months வரைக்கும், ரோஸ் பிளான்ட் 5 to 7 இயர்ஸ், crocodile 60 இயர்ஸ் வாழுமா, டார்டாய்ஸ் 100 to 150 இயர்ஸ், பேனியன் ட்ரீ 200 இயர்ஸ், பனானா ட்ரீ 25 இயர்ஸ், ஒரு காகம் க்ரோ 15 இயர்ஸ் வாழுமா, பேரட் 140 இயர்ஸ். இதெல்லாம் சில ஆர்கானிசத்தோட ஒரு லைஃப் ஸ்பேன்னு சொல்லலாம். லைஃப் ஸ்பேன். லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் நாட் நெசசரிலி கோரிலேட்டட் வித் தேர் சைஸஸ். எந்த ஒரு ஆர்கானிசத்தோட லைஃப் ஸ்பேனையும் அதனோட சைஸை கூட கம்பேர் பண்ணவே கூடாது. தென் நோ ஆர்கானிசம் இஸ் இம்மார்டல். மார்டல் அப்படின்னா டெத்துன்னு அர்த்தம், இறப்பு. இம்மார்டல்னா அதுக்கு ஆப்போசிட், இறப்பே இல்லாத. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசத்துக்கும் இறப்பு அப்படிங்கிறது இருந்தே தீரும். இறப்பில்லாத உயிரினம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஆர்கானிசம் ஆன் திஸ் எர்த் விச் எவர் born should die. There is no natural death in single-celled organisms because they divide and form two new cells. இங்கே சிங்கிள் செல்லட் ஆர்கானிசத்துக்கு நேச்சுரல் டெத் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிங்கிள் செல்லுன்னு பார்த்தா பாக்டீரியாஸ், வைரஸஸ், ஆல்கே இதெல்லாம் தான் சிங்கிள் செல்லடு ஆர்கானிசம்ஸ். இப்போது பாக்டீரியா எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா அது டிவைட் ஆகும். இப்போ மதர் செல் அப்படி இருக்குது அப்படின்னா அதனோட டாட்டர் செல் ஈக்குவலாக டிவைட் ஆகும். மதர் செல்லில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே அப்படியே டாட்டர் செல்லையும் இருக்கும். அது பைனரி ஃபிஷன்னால் டிவைட் ஆகுது. ஸோ அந்த இடத்துலன்னு பார்த்தா அந்த பாக்டீரியா இறந்து போகிறதில்ல, இட்ஸ் தே டிவைடிங். அது இனப்பெருக்கம் மட்டும்தான் பண்ணுது. ஸோ தேர் இஸ் நோ நேச்சுரல் டெத் இன் பாக்டீரியா. இப்போது ரீப்ரொடக்ஷன்னு பார்த்தா ரெண்டு டைப் இருக்குது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல்னா பாலில்லா இனப்பெருக்கம், செக்ஷுவல்னா பாலின இனப்பெருக்கம்னு சொல்லுவோம். Asexual reproduction. From a single parent without formation of gametes, offsprings are formed, so it is called asexual reproduction. ஏன்னா absence-னு அர்த்தம். There is no sexual contact between species. Single parent without gamete formation. இதுதான் asexual reproduction சொல்லுவோம். The next one is sexual reproduction. There is a sexual contact between male and female. Two parents opposite sexual with gamete formation. அப்படின்னா இதில் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு விதமான ஆர்கானிசமும் செக்ஷுவலி ஒரு யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஏசெக்ஷுவல்லாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாகவும் அதனோட டைப்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.
தேங்க்யூ.